வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M4 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரிஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது ஃபோன் வந்து ஆன் ஆனே ஆஃப் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், முழுமையாக வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அதாவது ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபோன் ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரீஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம், கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒன்று சுவிட்சில் ஆன் ஆஃப் சுவிட்ச்லேயோ வால்யூம் பட்டனில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைனா சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ எடுத்தோடனே நம்ம வந்து சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹார்ட்வேரில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ மறுபடியும் அதேமாதிரி ரீஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லி நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ பாருங்கள், திரும்ப அந்த ரீஸ்டார்டிங் ஆப்ஷன் வந்து திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளேயில் கூட பிரச்சனை இருந்தாலும், பெரும்பாலும் வந்து வாங்கக்கூடிய டிஸ்பிளேயில் டூப்ளிகேட் டிஸ்பிளே நிறைய வருது. அதனால் கூட இந்த மாதிரி ரீஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும். இல்லை டிஸ்பிளே லேயர் வந்து கோடு வரும். இப்போ ஒரு மாடலில் வந்து அதிகமான கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல உடைய சர்க்யூட் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால், மெமரியில் வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி ரீஸ்டார்டிங் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை நம்ம டிஸ்பிளே உடையில, ஆனால் எந்த டேமேஜுமே இல்லை, ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அதிகமாக இந்த டிஸ்பிளே கான்செப்டை நம்ம யோசிக்கவே மாட்டோம். இப்போ இதை உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்காக என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இந்த டிஸ்பிளே நம்ம எடுத்துகிட்டு நம்ம வேறு டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். அப்போ டிஸ்பிளேயோட ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஸ்டிப்பை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கையில் இருக்க அந்த புது டிஸ்பிளே நம்ம இதில் அட்டாச் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இந்த டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்டிங் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆதா இல்லைன்றது தெளிவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து போர்ட் லெவலோ இல்லை அடுத்து நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் லெவலில் போகணும். தவிர எடுத்தோடனே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இஎம்எம்சியோ இல்லை சிபிஓ எடுத்து நம்ம ரீபால் பண்ணுறதோ மற்ற விஷயங்கள் செஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த கான்செப்ட் தரேன் உங்களுக்கு. அப்போ சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக பெரிய விஷயங்களை ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்ல வரேன். அப்போ என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை நடக்குதுன்ற விஷயத்தை உறுதிப்படுத்துனதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ப்ராக்டிக்கல் கான்செப்ட் பண்ணணும். தவிர எடுத்தோடனே டேரெக்டாக நம்ம வந்து ஒரு ஐசியை கழட்டுறது மாற்ற விஷயங்களுக்கு கண்டிப்பாக போகக்கூடாது. ஏன்னா டிஸ்பிளே கான்செப்ட் கண்டிப்பாக எங்கே போய் சேரும், சிபியூவில் கனெக்ட் ஆகும். அப்போ சிபியூ மெமரி அதோட கனெக்ட் ஆகிருக்கும்போது கண்டிப்பாக சிபியூ சர்க்யூட்டில் ஏதாவது ஷார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ரீஸ்டார்டிங் ப்ராப்ளம் இல்லை ஹேங் ஆகிற ப்ராப்ளம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேறு டிஸ்பிளே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். மெனு ஆப்ஷனுக்குள்ளே போதான்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. அப்போது பேட்டரி நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மொபைல் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழைய டிஸ்பிளே அதிலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லை வெறும் அந்த ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணிட்டு, அதாவது போர்டில் இருக்க அந்த கனெக்டரை லைனில் எடுத்துகிட்டு டேரெக்டாக டிஸ்பிளே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. உள்ள ஆப்ஷனுக்குள்ளே போதான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ரீஸ்டார்ட் ஆகாமல் தெளிவாக உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 100% டிஸ்பிளேனால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்ற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு உள்ள மெனு ஆப்ஷனுக்குள்ளே தெளிவாக போதான்னு பார்ப்போம். நம்ம செல்ஃபோன் ஆன் ஆகிடுச்சு, உள்ளே ஓப்பன் ஆகவும் செஞ்சிருச்சு, ரீஸ்டார்ட் ஆகலை. இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.